நான் டாக்டர் நித்யா, கைனகாலஜிஸ்ட் ஃப்ரம் நியூ மெடிக்கல் சென்டர். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிசேரியன் செக்ஷன் பண்ணி டெலிவரி பண்ணவங்க, அதாவது பெரிய ஆப்ரேஷன் பண்ணி டெலிவர் பண்ணவங்க எப்படியெல்லாம் அவங்கள பராமரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிசேரியன் செக்ஷன் ரொம்ப காமன்லி பர்ஃபார்ம்டு சர்ஜரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அக்ராஸ் த வேர்ல்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் சர்ஜரி சிசேரியன் செக்ஷன். அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதோட இன்சிடென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய காரணங்கள்னால எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே முன்னாடி இருந்ததை விட இப்போ பண்ணுற சிசேரியன் செக்ஷன்ஸோட ரேட்ஸ் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். சிசேரியன் செக்ஷன் சொல்லும்போது எலெக்டிவ், எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். எலெக்டிவ்னா டாக்டரும் பேஷண்ட்டும் சேர்ந்து ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுத்து இவங்களுக்கு நார்மல் டெலிவரி ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு டிசைட் பண்ணி பிளான் பண்ணி பண்ணுறது தான் எலெக்டிவ் சிசேரியன் செக்ஷன். எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லும்போது சில காரணத்தினால, அதாவது நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் நடந்தது, இல்லை குழந்தைக்கு ஒரு மூச்சு திணறல் வருது, இல்லை குழந்தை வயிற்றுலேயே மோஷன் போயிட்டாங்க பனிக்கோட தண்ணீரில், அப்படி இல்லைன்னா நஞ்சு கொடி பிரியறது. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கலாம். நிறைய மருந்து கொடுத்து கர்ப்பப்பை வாய் திறக்கவே இல்லை. ஸோ இந்த காரணங்கள்னால இவங்களுக்கு நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுறதை நிறுத்திட்டு எமர்ஜென்சியாக நம்ம சிசேரியன் செக்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டுலேயுமே நமக்கு வந்து ரெக்கவரி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எலெக்டிவ் சிசேரியனாக இருந்தாலும் சரி, எமர்ஜென்சி சிசேரியனாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி 3rd or 4th டே உங்களை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்க ஃபர்ஸ்ட் 3 days நம்ம என்ன பண்ணுவோன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு எப்படி உங்களை கேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிசேரியன் முடித்து உங்களை போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது உங்கள் கையில் ஒரு ஐவி லைன் இருக்கும். அண்ட் உங்களுக்கு சிசேரியனுக்கு அப்புறம் தேவையான எல்லா மெடிசின்ஸும் அது வழியாக தான் கொடுக்கப்படும். அடுத்தது உங்களுக்கு மோஸ்ட்டாக சிசேரியன் பண்ணும்போது ஸ்பைனல் அனஸ்தீசியா அப்படின்னு சொல்கிறது முதுகில் ஊசி போடுற ஒரு மெத்தட் மூலமாக தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் த சிசேரியன்ஸ் நம்ம பண்ணுறோம். பட் சம் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம முழு மயக்கம் அப்படின்னு சொல்கிற ஜென்ரல் அனஸ்தீசியா தேவைப்படலாம் சில காரணங்கள்னால. ஸோ ஸ்பைனல் அனஸ்தீசியாவும் ஜென்ரல் அனஸ்தீசியாவும் கொடுக்கும்போது உங்களுக்கு காலுக்கு, அதாவது இடுப்புக்கு கீழே ஃபுல்லாக மறுத்து இருக்கிறதுனால எந்திரிச்சு உங்களால் யூரினுக்கு போக முடியாது. ஸோ யூரின் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டியூப் நம்ம போட்டிருப்போம், யூரினரி கேத்தீட்டர்னு சொல்லி. அது வந்து ஒரு 12 hours கிட்ட நம்ம வச்சுருப்போம் சிசேரியனுக்கு அப்புறம். நெக்ஸ்ட்டு பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ் முக்கியமாக கேட்குறது அவங்களோட ஃபுட் இன்டேக் பற்றி. நம்ம எந்த அனஸ்தீசியாவில் ஆப்ரேட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு 6 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு வாய் வழியாக நம்ம எதுவும் கொடுக்க மாட்டோம். ஸோ தட் அந்த பவல் எல்லாமே செட்டில் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்லோவாக நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். தண்ணி டாலரேட் பண்ணதுக்கப்புறமா கிளியர் லிக்விட்ஸ், அதாவது இளநீர், மோர், ஜூஸ், அந்த மாதிரியான கிளியர் லிக்விட்ஸ் கொடுப்போம். அதையும் நல்லா டாலரேட் பண்ணுறாங்க, ஒன்றும் வாமிட்டிங் அப்படிலாம் இல்லைன்னும் போது நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் 24 hours நம்ம சாஃப்ட் டயட்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சாஃப்ட் டயட்னு சொல்லும்போது என்னென்னா செமி சாலிட் டயட், அதாவது கஞ்சி, கூழ், இட்லி, இடியாப்பம், இந்த மாதிரியான டயட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஆப்ரேட்டிவில் இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங். ஸோ நீங்கள் சிசேரியன் தானே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்புறமா நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலான்னு நினைக்கக்கூடாது. பிரெஸ்ட் ஃபீடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து ஆஸ் சூன் as பாசிபிள், அதாவது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் இனிஷியேட் பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெயினாக உங்களுக்கு குழந்தைக்கும் மதருக்கும் உண்டான பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் முதல் 2-3 நாள் சிசேரியனுக்கு அப்புறம் வர செக்ரீஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதை நிறைய பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் இது டோட்டலி நார்மல் தான். பட் வரக்கூடிய அந்த ரொம்ப கம்மியான செக்ரேஷன், சீன்பால் இல்லை கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம், அதில் குழந்தைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அதை குழந்தைக்கு தவறாமல் கொடுக்கணும். ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு 24 hours முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே 2 2nd day அன்னைக்கு உங்களோட டாக்டர் உங்களை குளிக்க சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் குளித்ததுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட நார்மல் டயட்டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்த ஆஸ்பெக்ட் வந்து எப்போ நீங்கள் எழுந்திரிச்சு நடக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, நான் சொன்னேன் இல்லையா, யூரினரி கேத்தீட்டர் ஒரு 12 hours தான் இருக்கும். ஸோ அந்த 12 hours கழித்து அதை ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஏர்லி ஆம்புலேஷன், அதாவது எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு நடக்கிறீங்களோ ஹெல்ப்ஸ் ஃபார் ஏர்லி ரெக்கவரி. நீங்கள் சீக்கிரம் நடக்கும்போது சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் சிசேரியனோ இல்லை ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணும்போது சில காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. அதில் ரொம்ப காமன் இல்லை, பட் ரொம்ப ட்ரெட்ஃபுல்லானது டிவிடி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது டீப் வெயின் த்ராம்போசிஸ். காலில் இருக்கிற ரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாகி த்ராம்பஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் கம்மி பண்ணணுன்னா நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நடக்கணும். ஏர்லி ஆம்புலேஷன் வந்து மஸ்ட்.
ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டே 3 ஆர் டே 4 பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம். ஸோ வீட்டுக்கு போனோடனே எல்லாமே உங்களுக்கு ஓரல் மெடிகேஷன்ஸாக தான் இருக்கும். அதாவது வாய் வழியாக எடுத்துக்கக்கூடிய மெடிசின்ஸ் தான் தருவாங்க. ஒரு 3 to 4 days நீங்கள் அதை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகே, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணுன்றதை இப்போ பார்க்கலாம். ப்ரெக்னென்சியில் நம்ம எடுக்கிற டயட் கொடுக்குற முக்கியத்துவம் வந்து நிறைய பேர் டெலிவரிக்கு அப்புறம் கொடுக்குறதில்ல. பட் ஒரு லாக்டேட்டிங் மதர், அதாவது பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற ஒரு உமனுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் பர்சன் விட எக்ஸ்ட்ராவாக ஒரு 500 calories தேவைப்படுது. அண்ட் அதை வந்து நீங்கள் ஜங்க் ஃபுட்டாக எடுக்காமல் ரொம்ப பேலன்ஸ்டு மீலாக எடுத்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட், ஹைட்ரேஷன். அதாவது நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது டீஹைட்ரேஷன், அதாவது நீர் பத்தாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா பிரெஸ்ட் மில்க் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் 90 to 95% வந்து அதில் வாட்டர் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அடிக்குவேட்டாக ஒரு 3 லிட்டர் மெஷர் பண்ணி குடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு செக்ரீஷன்ஸும் நல்லபடியாக இருக்கும். ஸோ பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது செக்ரீஷன் பத்தலை, அப்புறம் நிப்பிள் ப்ராப்ளம்ஸ், இல்லை பேபி ஒழுங்காக லேட்ச் பண்ணல, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் உங்களுக்கு வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா உங்கள் கைனகாலஜிஸ்டையோ இல்லை ஒரு லாக்டேஷன் கன்சல்டன்ட் இல்லை கவுன்சிலரையோ நீங்கள் போய் அப்ரோச் பண்ணணும். ஓகே, இப்போது சிசேரியன் பண்ண அந்த ஊண்டை நீங்கள் எப்படி பாதுகாக்கணும் ஆர் எப்படி கேர் பண்ணணும்னு நம்ம சொல்லலாம். வீட்டுக்கு போனதும் டெய்லி கண்டிப்பாக பாத் பண்ணணும். அதுக்கு மேலே ஸ்பெஷலான க்ரீம்ஸோ ஆயின்மெண்ட்ஸோ அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மற்றது வீட்டில் சொல்கிற மாதிரி ஆயில், வேப்பெண்ணெய் இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க, எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம். அது ஒரு க்ளீன் ஊண்ட் அப்படிங்கிறதுனால தானாக ஹீல் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கு நல்லா காத்தோட்டமாக டெய்லி நார்மல் சோப் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னாவே போதும். ரொம்ப ஈரம் படாமல் ட்ரை ஆக்கி வைக்கணும். ஸோ கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கவங்க, எஸ்பெஷலி வயிற்று பகுதியில் நிறைய ஃபேட் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் அந்த மேலே விழுந்து ஸ்வெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்டமன் பெல்ட் இல்லை பைண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி மேலே தூக்கி கட்டிக்கலாம். ஸோ பெல்ட் வாங்க முடியல அப்படின்னா வீட்டில் இருக்க ஒரு சின்ன டவலோ இல்லை வேட்டியோ யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அப்டமன் பைண்டர் நிறைய பேர் கேட்குறது, டெலிவரி ஆனவுடனே வயிறு சுருங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாமா, இந்த தொப்பை உள்ளே போகிறதுக்கு யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் நிறைய மித்ஸ் இருக்குது. அது எதுக்குமே உங்களுக்கு பைண்டர் ஹெல்ப் பண்ணாது. ஊண்டு வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கிறதுக்கும் அது மேலே ஸ்வெட் படாமல் இருக்கிறதுக்கும் கம்மி பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்டமன் பைண்டரை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு உங்கள் டாக்டர்கிட்ட ஃபர்ஸ்ட் ரெவ்யூ நீங்கள் எப்போ ஸ்டார்ட் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் கழிச்சு, அதாவது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டே 7 ஒரு டே 8 உங்களை கூப்பிடுவாங்க. அந்த டைமில் உங்களோட பிளட் லெவல்ஸ், கர்ப்பப்பை நல்லா சுருங்கி இருக்கா, ஊண்ட் நல்லா ஹீல் ஆகிருக்கா, உங்கள் ப்ளீடிங் எப்படி இருக்குது, மற்றபடி உங்களுக்கு ப்ரெக்னென்சியில் ஏதாவது சுகரோ பிபியோ இருந்தால் அந்த ப்ராப்ளம் செட்டில் ஆகிருக்கா இல்லை கண்டினியூ ஆகுதா, இது எல்லாமே உங்கள் டாக்டர் செக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாம் நல்லா இருக்குன்னா, தையல் பிரிக்க வேண்டிய தையலாக இருந்ததுன்னா அப்போ அந்த டைமில் தையல் மட்டும் பிரிச்சுட்டு உங்களை அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சூச்சர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் அப்சார்பபிள், அதாவது தானாகவே அப்சார்ப் ஆகிற மாதிரியான சூச்சர்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சூச்சர்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். ஓகே, ப்ரெக்னென்சியில் இருக்க வெயிட் கெயினை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் வரும். ஸோ கண்டிப்பாக உங்கள் பாடி ரெக்கவர் ஆகிறதுக்கு மினிமம் ஆஃப் 6 வீக்ஸ் தேவை. அதுக்குள்ளே நீங்கள் எந்த எக்ஸசைஸும் ரெஸ்யூம் பண்ணக்கூடாது. உங்களோட நார்மல் ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் நீங்கள் கேரி அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கீழே உட்காரலாமா, கால் நீட்டி உட்காரலாமா, ஸ்டெப்ஸ் ஏறலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். இது எல்லாமே பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ஹெவி வெயிட் லிஃப்டிங் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் பேபியை பார்த்துக்கிற வேலையை மட்டும், உங்களோட ருட்டீன் வேலைகளை மட்டுமே இந்த 6 வாரத்துக்கு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்லோ எக்ஸசைசஸ் லைக் வாக்கிங்ஸ், போஸ்ட்மார்ட்டம் ஸ்ட்ரெச்சிங் இதெல்லாம் வந்து நீங்கள் ரெஸ்யூம் பண்ணலாம். ஒரு 12 வீக்ஸில் உங்களோட கம்ப்ளீட் ரெக்கவரி ஆனதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸசைசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டில் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. உடனே போய் ரொம்ப வெயிட் இதெல்லாம் லிஃப்ட் பண்ணி பண்ணுற ஸ்டர்னுவஸ் எக்ஸசைசஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் எப்போ உங்களோட நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ரெஸ்யூம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 வீக்ஸ்க்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஒரு டெலிவரி ஆகி ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ் to 4 வீக்ஸ்க்குள்ளேயே உங்களோட கருமுட்டை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 6 வீக்ஸ் நீங்கள் இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டாக்டர்கிட்ட அடிக்குவேட்டான கான்ட்ரசெப்டிவ் அட்வைஸ் பற்றி கேட்டுட்டு அதில் ஏதாவது ஒரு மெத்தடை அடாப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட நார்மல் செக்ஷுவல் லைஃப்பை ரெஸ்யூம் பண்ணலாம். ஸோ இதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. காப்பர் டீ இருக்குது, இல்லை பில்ஸ் இருக்குது, இல்லைனா இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு மெத்தட் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குங்கிறத உங்களோட கைனகாலஜிஸ்ட்டோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு சூட்டபுளான ஒரு மெத்தடை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை ரெஸ்யூம் பண்ணலாம். ஸோ ஃபர்தராக என்ன மெடிகேஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும் சிசேரியனுக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறமா உங்களோட ருட்டீன் அயன் அண்ட் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கணும் ருட்டீனாக.
வேறு என்ன வார்னிங் சைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எப்போ நான் டாக்டரை உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த wound சைட், அதாவது ஆப்ரேட் பண்ண அந்த புண்ணுலேருந்து நீர் மாதிரி டிஸ்சார்ஜ் வருது, இல்லை பஸ் மாதிரி டிஸ்சார்ஜ் வருது, இல்லைனா நார்மலாக உங்களோட வெஜைனல் ப்ளீடிங் வந்து கிட்டத்தட்ட 45 நாள் வரைக்கும் இருக்கலாம். பட் அது எப்போயாவது ரொம்ப திடீர்னு அதிகமாக ஆகிறதோ இல்லை அதில் ஒரு ஃபவுல் ஸ்மெல் வர்றதோ இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே டாக்டரை வந்து பார்க்கணும். அண்ட் ஃபீவர் இஸ் அ சைன் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஸோ கண்டிப்பாக ஃபீவர் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் டாக்டரை வந்து பார்க்கணும். கால் ரொம்ப எக்ஸசிவாக வீக்கம் இருக்குது, எஸ்பெஷலி ஆங்கிளுக்கு மேலே அந்த வீக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே உங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களோட ரெக்கவரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.